மாதா தொலைக்காட்சியின் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நற்செய்தி பகுதி என்பது இயேசு மெசியா என பேதுரு அறிக்கை செய்கிறார். இயேசு தான் யார் என்பதை மக்களும் சீடர்களும் நன்கு புரிந்து கொண்டார்களா என்பதை அறிந்து கொள்வதற்கான கேள்விதான் இது. நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள். சீடர்கள் அதற்கான பதில்களை முன்வைக்கிறார்கள். திருமுழுக்கு யோவான் எனவும் எலியா எனவும் இறைவாக்கினருள் ஒருவரும் எனவும் மக்கள் சொல்கிறார்கள் என சொல்லி முடிக்க, இயேசு அதற்கடுத்தால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என கேட்க, வழக்கம் போல பேதுரு அனைவருக்கும் முதலாக நீர் மெசியா என்று அறிக்கை செய்கிறார். இயேசுவுக்கு மிக பெரும் மகிழ்ச்சி. தன்னோடு இருந்தவர்கள் சீடர்கள் புரிந்து கொண்டார்கள், தான் எதற்காக வந்தேன் என்பதை அறிந்து கொண்டார்கள் என்கிற மாபெரும் மகிழ்ச்சியோடு இயேசு தான் எடுக்கிற அல்லது செல்ல இருக்கிற அனுபவிக்க இருக்கிற நிகழ்வுகளை எல்லாம் அவர்களுக்கு இன்னும் தெளிவுபடுத்த இவ்வாறு சொன்னார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3 நாள்களுக்கு பின் உயிர் தள்ளவும் வேண்டும் என்று அவர்களுக்கு இயேசு கற்பிக்கத் தொடங்கினார். இது சற்று அவர்களுக்கு குழப்பத்தையும் கடினமான உள்ளத்தையும் கொடுத்தது. அதனால் பேதுரு இயேசுவை தனியே அழைத்து சென்று கடிந்து கொள்கிறார். அப்போதான் இயேசுக்கு புரியுது, இன்னும் சீடர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை, இந்த மெசியா என்பதற்கான அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை என்பதை உணர்ந்து சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவை நோக்கி சொன்னார், என் கண் முன்னே நில்லாதே சாத்தானே என்று சொல்லி. ஏன்னா அன்று திருத்துதர்கள் மத்தியிலே இயேசுவை மெசியா என்று அறிக்கையிட்டு பார்த்தது மெசியாவை அரசராக, அந்த ரோம ராஜ்யத்தினுடைய மன்னராக, இந்த யூத மக்களுக்கு தலைவராக என்று எண்ணி அவர்கள் இயேசுவை மெசியா என்று அறிக்கை செய்தார்கள். ஆனால் இயேசுனுடைய பார்வை என்பது நான் துன்பப்பட வேண்டும், துயரப்பட வேண்டும், உதறி தள்ளப்பட வேண்டும், சிலுவையிலே மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தந்தையின் திருவுளத்தை நன்கு அறிந்தவராக அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதற்காகவே பயணித்தும் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய பயணம் எதை நோக்கிய பயணமாக இருக்கிறது? திருத்தூருடைய புரிதல் ஒன்று, இயேசுடைய புரிதல் ஒன்று. மக்களுடைய மனநிலை வேறு, திருத்தூருடைய மனநிலை வேறு, இயேசுடைய மனநிலை வேறு. எந்த மனநிலையில் நாம் இருக்கிறோம்? நான் இன்னைக்கு யாராக மாறணும்னு நம்ம ஆசைப்படுறோம். நான் கோடீஸ்வரன் ஆகணும், என்னுடைய இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் இன்னும் அதிகமாகணும், நான் அதிகாரம் படைத்தவனாக இருக்கணும், எனக்கு கீழே 1000 வேலை ஆட்கள் இருக்கணும், எனக்கு கீழே அடிமைகள் இருக்கணும் என்கிற மனநிலையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இல்லை, நாம் துன்பப்படணும், நமக்கு வர துயரங்களை நான் கடந்து போகணும், அதை வெற்றி கொள்ளணும், இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை நான் என்னுடைய வாழ்வாக்கணும் சொல்லி ஓடுகிற, நம்பி வாழ்கிற மக்களாக நாம் இல்லை. இயேசு பேதுருவுக்கு சொன்ன போது தான் நமக்கும் ஒரு தெளிவு வேண்டும். இன்றைக்கி நாமளும் இந்த பேதுருவை போல நான் மன்னராகணும், அரசராகணும், தலைவனாகணும்னு சொல்லி நாம் நினச்சி ஓடிட்டுருக்கோன்னு சொன்னால், இயேசுனுடைய பார்வையில் நாமும் கூட சாத்தானாக, இயேசுவுக்கு பிடிக்காதவராக, இயேசுடைய பயணத்தை விரும்பாதவராக தான் இருக்க முடியும். அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நான் அறிஞ்சு தெரிஞ்சு ஓடணும். சொல்லுங்கள், நமக்கு என்ன தேவை? பணமா, பாசமா, ஆணவமா, அன்பா, கோபமா, நிதானமா, உயர்ச்சியா, தாழ்ச்சியா, அதிகாரமா, அரவணைப்பா? நமக்கு இயேசுவின் மனநிலை தேவை. பிறருக்காக துன்பங்களை தாங்கிக் கொள்கிற சாதாரண மனிதராக, பிறர் நலத்தை விரும்புகிறவராக இயேசுவின் பாதையில் நாமும் ஒரு படிக்கல்லாக மாறிட வேண்டும். பேதுருவைப் போல, மக்களைப் போல தடைக்கல்லாகல்ல, இயேசுவின் பாதையில் படிக்கல்லாக நாமும் பயணிக்க விருப்பமுடன் செயல்படுவோம். ஏனெனில் நாம் இயேசுவை என்றும் வாழ்கிற மெசியாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையில் இயேசுவை நிலைநிறுத்தி இயேசுவின் பாதையில் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து வெற்றியை மேற்கொள்ள செயல்படுவோம். செயல் வீரராய் இறை ஆசீர் உங்களோடு தங்குவதாக. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.